காசும் அதிகாரமும் இருக்கிற வரைக்கும் நாயுடுவோட தலை என்னைக்கும் சாயாது. இந்த இசக்கப்பட்டினத்துல ஆட்சி நடத்துறது நான் தான். அதை பறிக்கணும்னு எவனாவது நினைச்சா அவன் உயிரை பறிக்கிறதும் நான் தான். என்னாச்சு? ரெண்டு பேரும் பைக்ல ஒன்னா போறப்போ சேர்ந்து விழுந்துட்டோம். அது எப்படி உங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி அடிபடும்? நாங்க ரெண்டு பேரும் ஒரே சைடுல விழுந்துட்டோம். அடி பலம்தான் போல. சரி, நீங்க ஒரு 2-3 வீக்ஸ் ரெஸ்ட் எடுக்க நிக்கலாம். நான் மேனேஜர்கிட்ட பேசிக்கிறேன். மஹிமா நீங்களும் பாத்துக்கோங்க. ஓகே, பை. Thank you so much. Thanks. ரெண்டு பேரும் லீவ் எனக்கு. சரி 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 சரி. வைத்திகோரி வலிக்குதுடி. சரிங்க, ஒரிஜினல்னு மறந்து போயிடுறேன். உனக்கு 2 வாரம் லீவ் இல்ல, 2 வாரம் என்ன பாத்துக்கிற வேலை இருக்கு. மறந்துடா. எப்படி பாத்துக்கிறேன்னு மட்டும் பாருங்க. அம்மா. வாவ். ஆமா, லேப்டாப்ல என்னங்க மும்மரமா தேடிட்டு இருக்கீங்க? The best places in the world பாத்துட்டு இருக்கேன். எதுக்கு? அங்கேயும் போய் விழுந்துட்டு வரதுக்கா? நக்கல் தான் நிக்கலாம் உனக்கு. ஏன் நாளா வேர்ல்ட் ட்ரிப் போக கூடாதா? வேர்ல்ட் டூர் போற மூஞ்சிய பாரு. பக்கத்து தெருல இருக்கிற கடைக்கு போய் எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வர தெரியல, இதுல வேர்ல்ட் டூர் போறாங்களாமா. வேர்ல்ட் டூர். வெளி உலகத்தை போய் பார்க்காதவங்களுக்கு இத பத்தி என்ன தெரிய போகுது? யாரு? எனக்கு தெரியாதா? வெளி உலகத்தை விட விவரமா இருந்தா அதுவே போதும் மகிமா. ஆமா, நீங்க ரொம்ப விவரம் தான். தனியா தெருவா வீடு தேடி அலைஞ்சு புடிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். நீங்க தான் விவரமா ரூம் ஷேரிங்க்கு வந்துட்டீங்களே. நீங்க ரொம்ப விவரம் தாங்க. என்ன சும்மா வீடுன்னு? எனக்கெல்லாம் 1000 வீடு கிடைக்கும். எலுமிச்சம்பழம் வாங்க தெரியாதவங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. நிக்கிலா, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. வாய் உடைச்சிடுவேன். எங்க உடைங்க பாப்போம். ஏய், தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. யாருங்க நீங்க? யார் இவங்க? தெரியலையே. என்னங்க, வீடு நல்லா பெருசா இருக்குங்க. ஹாலு நம்ம பழைய வீட்ல 2 பெட்ரூம் சேர்த்தா எவ்வளவு பெருசு இருக்கும்? அவ்வளவு பெருசு இருக்குங்க. சோஃபா இருக்கே. எங்க? என்னங்க போயிட்டே இருக்காங்க? தெரியலையே. ஏங்க, சோஃபா நல்லா மெத்துன்னு இருக்குங்க. நான் போய் கிச்சன் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வரேன். நீங்க லைன்லயே இருங்க. ஏய், யார் இவங்க? என்ன எங்க பாட்டு கிச்சனுக்குள்ள போறாங்க? போங்க. ஏங்க, டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் இருக்குங்க. ஃப்ரிட்ஜ்ல தான் எதுவுமே இல்ல, ஆனா கிச்சன்ல எல்லாமே இருக்கு. மாடியில போயிட்டு ரூம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு சொல்றேன். எங்க யாருங்க நீங்க? கேக்க சொல்லாம போயிட்டு. எப்படியும் கீழே தான் வருவாங்க. அப்ப யாருன்னு கேப்போம். யாராடி இருக்கும் இவங்க? என் சித்தி. எனக்கு மட்டும் என்ன தெரியும்? வந்து கேட்டாதான் தெரியும். வெயிட் பண்ணுவோம். இவங்க பாட்டு இஷ்டத்துக்கு எங்கெங்க போயிட்டு இருக்காங்க. இருக்கிற தலைவலி பத்தாதன்னு இது ஒண்ணு. ஏங்க, ரூம் நல்லா பெருசா இருக்குங்க. ஏசி போட்டு வச்சிருக்காங்க. கிங் சைஸ் பெட் எல்லாம் இருக்கு. ஐயோ, நான் இன்னொரு ரூம் எப்படி இருக்குன்னு போய் பாக்குறேன். அப்படியே லைன்ல இருங்க. நான் கேட்டேன்ல வீட்டுக்குள்ளேயே படி வச்சு வீடு வேணும்னு. அந்த மாதிரி வீடுங்க. வீடு ரொம்ப நல்லா இருக்குங்க. 2 பெட்ரூம் இருக்கு, ஒரு கிச்சன் இருக்கு. அந்த பெரிய பெட்ரூம் இருக்குல்ல, அதை நம்ம சின்ன பையனுக்கு கொடுத்துடலாங்க. யார் நீங்க? என்னையா? உங்களை தாங்க கேக்குறோம். யாருங்க நீங்க? ஓ, நீங்க தான் இந்த வீட்டோட எக்ஸா? எக்ஸா? அட ஆமாமா, நீங்க தான் பழைய ஹவுஸ்மேட்ஸான்னு கேட்டேன். ஹலோ, நாங்க ஒன்றும் பழைய ஹவுஸ்மேட்ஸ் கிடையாது. இப்பயும் இங்க தான் தங்கியிருக்கோம். என்னம்மா இந்த பொண்ணு சின்ன புள்ள தானமா, விவரம் இல்லாம பேசுது. என்னங்க அவங்களும் உங்களுக்கு விவரம் இல்லைன்றாங்க? சும்மா டென்ஷன்ல இருக்கும். கொட்டு. சரி ஓகே. யாருங்க நீங்க? அத முதல்ல சொல்லுங்க. நான் தான் இந்த வீட்டை வாங்க போற புது ஹவுஸ் ஓனர். ஆமா, உங்க பழைய ஹவுஸ் ஓனர் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலையா? சொல்லல, நானே ஓனர்கிட்ட கேக்குறேன். ஆமா, எப்ப வரீங்க? நீங்க காலி பண்ணதும் நாங்க வந்துருவோம். அப்படியா? இது ரொம்ப நல்லா
சூப்பரா இருக்கு. எங்க எடுத்தீங்க? உனக்கு பிடிச்சிருக்கா? எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கடை இருக்கு. நீ வா, நான் உனக்கு டிஸ்கவுண்ட் எடுத்து ஓகே, தரேன். தேங்க் யூ so much. ம். நான் என்னன்னு கேக்குறேன், டென்ஷன் பண்ணி கொஞ்சம். ஹலோ, ஓனர் இங்க வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. மகிமா, நான் வீட்டுக்கு வேற ஆள் பார்த்துட்டேன், நீங்க காலி பண்றேங்க. என்ன ஓனர், ஏன் திடீர்னு? நாங்க கரெக்டா தானே வாடகைலாம் கொடுத்துட்டு இருக்கோம். அதெல்லாம் கரெக்டு தாம்மா. பக்கத்துல எல்லாரும் ஃபேமிலியா இருக்காங்க, நீங்க மட்டும் தான் பேச்சுலரு. அதான் இந்த வீட்டையும் ஃபேமிலிக்கே கொடுத்துடலான்னு. ஓனர், இவ்வளோ நாளா நாங்க இங்கே தான் இருக்கோம், எந்த பிரச்சனை கூட பண்ணதே கிடையாது. என்ன ஓனர், திடீர்னு இப்படி சொன்னா நாங்க எங்க போவோம், என்ன பண்ணுவோம்? அட என்னம்மா நீ வேற விவரெல்லாம் பேசிட்டு இருக்க. அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. 2 நாள் டைம் தரேன், வீடை காலி பண்றமா. சரிங்க ஓனர். சரி, எப்ப வீட்டை காலி பண்ண போறீங்க? ஏய், இவங்களை வீட்ல இருந்து வெளியே போ சொல்றி, இல்லைன்னா வர கோவத்துக்கு மண்டை அடிச்சு உடச்சிட்டு போறேன். ஆ, என்னம்மா நீ எவ்வளவு நல்ல பொண்ணா இருக்க. இது பார்க்க சைனா பொம்மை இருந்துட்டு இவ்ளோ கோவப்படுது. சரிம்மா, கோச்சுக்காதீங்கம்மா. நீங்க வாங்க. இதுக்கு தான் ஓனர் வீட்டை காலி பண்ண சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். வாய பாரு வாய, உனக்காக தான் சும்மா விட்டுட்டு போறேன். எனக்கு விவரம் இல்ல, இன்னைக்கு ஒரு வீடை பிடிக்கிறேன்டா. என்ன ஆச்சுங்க? என்ன சொன்னார் அவரு? ஹவுஸ் ஓனர் பைபிள நம்மள வீடை காலி பண்ண சொல்றான். அவ்வளவுதானே, பண்ணிட்டா போச்சு. பண்ணிட்டா போச்சா? ஆமா, இந்த வீடு இல்லனா வேற வீடு கிடைக்காதா என்ன? கிடைக்காதுடி, கிடைக்கவே கிடைக்காது. எங்க எங்க ஊர்ல எல்லாம் ஏகப்பட்ட வீடு இருக்குங்க. அந்த மாதிரி சென்னையில ஒரு வீடு கூட கிடைக்காம போயிட போகுது. நிக்கிலா, அது உங்க ஊரு. இந்த ஊரை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்க, தேடி பார்த்தாதான் தெரியும். அதெல்லாம் தேடிக்கலாங்க. வாங்க வாங்க, புது வீடு பார்க்க போறோம். பைத்தியம். ஐயோ, என்ன வெயிலு. ஏங்க தேன் கூடுங்க. வாவ், பைத்தியக்காரி. இதோ பாரு நிக்கிலா, விளையாட்டுத்தனமா இருக்காத. இன்னைக்குள்ள நம்ம எப்படியாச்சும் வீடு தேடி கண்டுபிடிக்கணும். அர்ஜுனனுக்கு எப்படி இலையெல்லாம் தெரியாம பழம் மட்டும் தெரியுமோ, அந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு டூலெட் போர்டு மட்டும் தான் தெரியணும். புரிஞ்சுதா? நல்லா கண்ணை திறந்து வச்சு டூலெட் போர்டை மட்டும் பார்த்துட்டு வா. ஏங்க, நான் இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த ஆப்ல எல்லாம் தேடிட்டு வந்தேனே, அந்த மாதிரி தேடலாம்ல. ஆப்ல ஃபர்ஸ்ட் 3 வீடு தான் ஃப்ரீயா காமிப்பான், அதுக்கப்புறம் 699 ருபீஸ் பே பண்ணணும். காசு தெரியா? அப்ப இந்த புரோக்கர்லாம் அவன் 1 மாசம் வாடகை கமிஷனா கேட்பான். வச்சிருக்கியா? ஐயோ, உங்களுக்கு காசு கொடுத்தா திரும்ப வராதே. ஆ? நம்ம தெருவா போய் தேடுவோம். சரி வா போலாம். என்ன? ஒண்ணும் இல்ல, போலாம். ஹேய், அங்க பாரு டூலெட் போர்டு. நம்பர் போட்டிருக்கு, போன் கொடு. ஹலோ, யாரு? டூலெட் போர்டு பார்த்துருந்தேன். ஆமாங்க. எத்தனை பேர் தங்க போறீங்க? நானும் என் ஃப்ரெண்டும் 2 பேர். நீங்களும் ஃப்ரெண்டுமா? இல்லைங்க, பேச்சுலருக்குலாம் வீடு தர்றதில்ல. ஓகே. என்னாச்சுங்க? பேச்சுலர்ஸ்க்குலாம் வீடு தர மாட்டாங்க. சரி விடுங்க, அடுத்த வீடு பாப்போம் வாங்க. ஏங்க, இங்க ஒரு டூலெட் போட்டுருக்கு. கால் பண்ணு. கால் பண்ணவா? ஹலோ சார், இங்க டூலெட் போர்ட் பார்த்தேன். ஆமா ஆமா, ரெண்ட் வந்து 40,000மா. அப்படிங்களா சார்? எந்த வீடு சார்? வீடா? அப்படியே கொஞ்சம் மேல பாருங்களேன், அந்த 3வது மாடியில ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீடு தான். அட்டிங் 3வது மாடிக்கு 40,000மா? என்னங்க பகல் கொள்ளையா இருக்கு? இதெல்லாம் எங்களுக்கு செட் ஆகாது, வச்சிருங்க போன. ஏய், என்னடி 3 BHK 40K ஓகே தான். ஏங்க 3வது மாடியா? 3வது மாடியா இருந்தா என்னடி இப்போ? என்னங்க விவரம் எல்லாம் பேசுறீங்க? 3 மாடி டெய்லி ஏறி ஏறி இறங்குனீங்கன்னா முட்டி வலி வந்து செத்து போயிடுவீங்க. வாங்க வேற வீடு பார்க்கலாம். ஒன்னு வச்சுட்டு எங்க புரோக்கர் வச்சு பார்த்தா தான் கமிஷன் கேக்குறான்னு பார்த்தா நீ EB மெயின்டெனன்ஸ் அது இதுன்னு அவனுக்கு மேல கேக்குறீங்க. செட் ஆகாதுங்க. வேற வீடு பார்த்துக்கலாம், வாங்க போலாம். நீங்க காமிச்ச அந்த சின்ன வீடுக்கு 15,000 ரூபாய் ஜாஸ்திங்க. போனை வைங்க. ஓகேங்க, அதுவும் ஓகே. சூப்பருங்க. ஓ, அது செட் ஆகாதுங்க, வேணாங்க. தேங்க்யூங்க. ஏன் என்ன செட் ஆகாது? ஏன் வேணாம்? இல்லங்க, வீடு ஓகே, ரெண்ட் ஓகே, ஆனா அதான் எல்லாம் செட் ஆயிடுச்சு, எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் என்ன? ஷீட் வீடாங்க. ஷீட் வீடா இருந்தா என்ன நிக்கலா? பரவாயில்லையே, சென்னையில வீடு கிடைக்கிறதே கஷ்டம்டி. அடிக்கிற வெயிலுக்கு ஷீட் கடியிலலாம் இருந்தா அவிஞ்சு போயிடுவாங்க. வேற ஏசி எதுக்கு இருக்கு? ஏசி போட்டுக்க வேண்டியதான். கரண்ட் பில் யாவும் கட்டுறது. வாங்க. 4750. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. இல்லையா? திரும்ப பண்ணுங்க. நீங்கள் டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. சரி விடுங்க, திரும்ப கால் பண்ணா பேசிக்கலாம். போலாம்.
ஹலோ ஹலோ சார். சொல்லுங்க யாரு? சார் டூலெட் போர்டு பார்த்தோம். ஆமா சொல்லுங்க, எத்தனை பேர் இருக்கீங்க? நாங்க 2 பேர் சார். ஓ 2 பேரா? நீங்க ஃப்ரெண்ட்ஸா? ஆமா சார், ஃப்ரெண்ட்ஸ் தான். நீங்க ஏன் வேலை பாக்குறீங்க? நாங்க கம்பெனில வேலை பார்க்குறோம் சார். உங்க ஃப்ரெண்டு? அவங்களும் அதே கம்பெனில தான் வேலை பார்க்குறாங்க. அப்பா அம்மா எல்லாம் இங்க தான் இருக்காங்களா இல்ல? எங்க அப்பா அம்மா ஊர்ல இருக்காங்க சார். அவங்க அப்பா அம்மா அவங்க ஊர்ல இருக்காங்க சார். வாடகை அதெல்லாம் கரெக்டா கொடுத்துவீங்களாமா? அதெல்லாம் பர்ஃபெக்ட்டா கொடுத்துருவோம் சார். சேலரி எல்லாம் கரெக்டா போட்டுருவாங்கல்ல? அதெல்லாம் போடுறாங்க சார். 5ஆம் தேதி ஆனா 2 கொடுத்துடணும். 2 பேரும் பொம்பளை பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாம் அதிகமா யூஸ் பண்ணக்கூடாதுமா? அதெல்லாம் பண்ண மாட்டோம் சார். ஒரு நாளைக்கு ஒரு பக்கெட் தான், அதுக்கு மேல யூஸ் பண்ணக்கூடாது. வாஷிங் மிஷின் எதாவது வச்சிருக்கீங்களா நீங்க? வச்சிருக்கோம் சார். அது மட்டும் இல்லாம ரூமுக்கு ஒரு ஃபேன் தான் போடணும், ஒரு லைட்டு தான் போட்டுக்கணும். கரண்ட் பில்லாம் ரொம்ப சீக்கிரமா யூஸ் பண்ணிக்கணும். ஓகே சார். ஃப்ரெண்டை கூட்டு வர்றது, தண்ணி அடிக்கிறது, அந்த பழக்கம்லாம் இருக்கவே அந்த கூடாதுமா. மாதிரி எதுவும் இல்ல சார். இல்லம்மா, ஐடின்னு சொல்றீங்க, சில பேர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை சொல்லல, பொதுவா சொன்னேன். சரி ஓகேம்மா. ஆமா வண்டி வச்சிருக்கீங்களா? பேசிட்டு இருக்கோம். ஒரு 2 வீலர் இருக்கு சார். ஒரு வண்டி தான் பிரச்சனை இல்லைம்மா, நீங்க வீட்லயே நிப்பாட்டிக்கலாம். ஒரு வண்டிக்கு மேலனா நீங்க வந்து ரோட்ல தான் நிப்பாட்டிக்கணும், பாத்துக்கோங்க. எங்க அப்பா தமடா ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். உங்க அப்பா அம்மா எங்கம்மா வேலை பாக்குறாங்க? எங்க அப்பா விவசாயம் பண்றாரு சார். சூப்பர்மா, இந்த காலத்துலயும் விவசாயம் பண்றாங்கன்னா பெரிய விஷயம். ஆமா சார். இந்த பயிரெல்லாம் போடுறாங்களே, அதை பத்தி ஏதாச்சும் தெரியுமா சார்? அந்த சைடு நமக்கு தெரியாது சார், எங்க அப்பா தான் பண்றாரு. அந்த இன்னொரு பொண்ணு இருக்காங்கல்ல, அந்த பொண்ணோட அப்பா ஐடில தானே வேலை பாக்குறாங்க? ஆமா சார், இப்பதானே சார் சொன்னேன். எப்படிமா நீங்க அப்பா சொல்லி அந்த கம்பெனில நீங்க சேர்த்துட்டீங்களா? சார் நாங்க வேற லூசுங்க இவன். தொண பேசிக்கிட்டு இருக்கோம். என்னடி திரும்ப அடிக்கிறான்? ஹலோ சார். பேசிட்டு இருக்கும்போது காலை கட் பண்ணிட்டீங்க. நெட்வொர்க் இஷ்யூ சார். சரிம்மா. ஆமா எதை பத்தி பேசிட்டு இருந்தோம்? நீங்க வீடு கேட்டிருந்தீங்களா நீங்க? ஆமா சார். வீடு கிடைக்குமா கிடைக்காதுங்களா சார்? வீடெல்லாம் இருக்குமா, கண்டிப்பா இருக்கு. நீங்க எத்தனை பேர் சொன்னீங்க? 2 பேர் சார். 2 பேர் சிங்கிள் தானே, கல்யாணம் ஆகல? ஆகல சார். சாரிமா, பேச்சுலருக்கு வீடு கிடையாது. இத தானே சார் நீங்க முன்னாடியே சொல்லிருக்கணும். சார் மோர்னு விளக்கென்ன, போன வெயிடா. செக். வாங்க போலாம். இருடி, கூட்டிட்டு போடி. நம்ம பேக். என்னங்க வீடு தேடுறது இவ்வளோ கஷ்டமா இருக்கு? பின்ன சென்னையில வீடு கிடைக்கிறதுன்னு அவ்வளோ ஈஸி நினைச்சியா? யாரு? யாருமா அது கால் பண்ணியிருந்தது? டூலெட் போர்ட் பார்த்துருந்தேன், அதுக்காக தான் கால் பண்ணியிருந்தேன். உங்கள் பேச்சுலர்ஸ்லாம் வீடு கிடையாதுமா, ஃபேமிலி மட்டும்தான். நீங்கள் எப்படி? நாங்க பேச்சுலர்ஸ் இல்ல சார், நாங்க ஃபேமிலி தான். அக்கா தங்கச்சி. அக்கா தங்கச்சி? என்னங்க இப்படி பச்சையா போய் சொல்றீங்க? என்னம்மா போய் தான் சொல்றீங்க? வீடெலாம் கிடையாது, வைங்கம்மா போனேன். சார் இல்ல சார். சார் ஒடி, சென்னையில வீடு கிடைக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? ஏதாவது ஒரு பொய்ய சொல்லியாவது இந்த வீடை வாங்கிடலாம் நினைச்சேன். இப்படி கெடுத்து விட்டியே. ச்சே. ஏங்க அதுக்குன்னு கொஞ்சமாவது நேர்மையா இருக்கணும்ல. சரி விடுங்க, இனிவே இந்த வீடு நல்லாவே இல்லை, நம்ம வேற நல்ல வீடு பாத்துக்கலாம். இங்க 1 BHK வீடு கிடைக்கிறதே அவ்வளோ கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் தண்ணி பிரச்சனை இருக்கும். இதுல ஷீட் வீடு வேணா, மாடி வீடு வேணா, 2 BHK வீடு மட்டும்தான் வேணும்னு எத்தனை வீடு ரிஜெக்ட் பண்ணிட்டு தெரியுமா நீ? சரி நீங்களே அப்போ நல்ல வீடா ஏதாவது பாருங்க. நான் ஊருக்கு போயிட்டு வரேன், வீடு கிடைச்ச அப்புறம் சொல்லுங்க, நான் வந்துடுறேன். என்னது ஊருக்கு போறியா? ஒழுங்கு மரியாதையா இங்கே இருந்து வீடு பிடிச்சு கொடுத்துட்டு போ. ஹலோ மகிமா, வீடு எதனா பாத்துட்டீங்களா என்ன? எங்க ஓனர்? வீடே கிடைக்கல ஓனர். ஸ்பீக்கர்ல போடுங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, நீங்க வீடு எதுவும் மாத்தலாம் வேணாம், அங்கேயே இருந்துங்க. ஏன் ஓனர்? அவங்க வீடு வாங்கலையா? அது வீடு பார்த்துட்டு போனவங்க வீடு பிடிக்கலன்ட்டாங்க. ஏதோ நெகட்டிவ் வைப்ரேஷன் அது இதுன்னு ஒரு காரணத்தை சொல்றாங்க. எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்களே இருந்துங்க. சரிங்க ஓனர். தேங்க். அந்த ரெண்ட் எல்லாம் கரெக்டா கொடுத்துருங்கம்மா. கண்டிப்பா ஓனர். தேங்க்யூ ஓனர். ச்சே, ஊருக்கு போய் அம்மாவை பார்த்துட்டு வரலாம்னா விட மாட்டாங்களே. ஏங்க ஒருவேளை இந்த நெகட்டிவ் வைப்ரேஷனால தான் உங்களுக்கு பிசினஸ் கிடைக்கல, வேலை செட் ஆகல, போன வாரம் ஆக்சிடென்ட் கூட ஆச்சு, இதனால இருக்குமோ? இருக்குமோ?